Hello all, this is Priyadarshini here. இன்னைக்கான verbal ability classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா if clause. கண்டிப்பா இதை நீங்க 9th ல இருந்தே படிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கும் அதோட ரூல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். Let's start the class now. Before I start the class எனக்கு கொஞ்சம் இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அதெல்லாம் பார்த்துடலாம். if clause அப்படின்னா என்னம்மா? இதை நீ செஞ்சனா இது நடக்கும், இதை நீ பண்ணலைன்னா இது நடந்துரும். இந்த பண்ணலைன்னா செஞ்சனா அதோட அந்த ஈக்குவலண்ட்டை தான் நம்ம இஃப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த இஃப் கிளாஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப் அப்படின்ற வேர்டை வச்சு ஒரு காஸ் நடந்திருக்கும், அதன் மூலியமாக ஒரு எஃபெக்ட் நடந்திருக்கும். இதுதான் இஃப் கிளாஸோட ஸ்ட்ரக்சர். இஃப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு காஸ் இருக்கும், ப்ளஸ் அதற்கான எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட் இருக்கும்ல, இதுதான் நம்ம மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸாக இருக்கும், அதில் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும். இந்த இஃப் கிளாஸ்ன்றதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மீனிங் தராது, அது கம்ப்ளீட்டாக மீனிங் தர அதற்கு ஒரு மெயின் கிளாஸ் தேவை. நீ வந்து டெய்லி நடந்தனா நீ ஹெல்த்தியாக இருக்கலாம், நீ நல்லா சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு ஃபுல் டே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இஃப் ஐ த்ரோ த பென் இட் வில் ஹிட் த கிரவுண்ட். ஸோ இது நடந்தால் இது நடக்கும், காஸ் எஃபெக்ட் இருக்குல்ல, அதுதான் நம்ம இஃப் கிளாஸ். இஃப்ன்ற வார்த்தையை வச்சு காசை சொல்லுவோம், ப்ளஸ் அதற்கான எஃபெக்ட் இருக்கும். இதுதான் இஃப் கிளாஸோட ஸ்ட்ரக்சர். Now look at the slide. An if clause is a part of a sentence that expresses a condition, something that must happen first so that something else happen. It usually begins with if and it's followed by a main clause. நான் சொன்னதே தான் இங்கே எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருக்காங்க. Types of conditional sentences with examples. In the English language, conditional sentences are divided into 4 main types, namely. அதாவது if clauseல மொத்தம் 4 conditional clauses இருக்கு. Zero condition, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் அண்ட் தேர்ட் கண்டிஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லா கண்டிஷன், அதோட ரூல்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். தி ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ். தி ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் ஆல்சோ கால் த ரியல் கண்டிஷனல் refers to things that are always true. It is used to describe the direct result of an action. ஜீரோ கண்டிஷனாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னா ஜென்ரல் ட்ரூத், சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், ரூல்ஸ் இதெல்லாம் வரும். அதாவது இஃப் யூ ஹீட் த வாட்டர் இட் பாயில்ஸ். நீ தண்ணியை வந்து ஹீட் பண்ணனா அது பாயில் ஆகும், அது வந்து சாலிட் ஆகாது தானே. இது நடந்தால் இதுதான் நடக்கும், ஒரு ஷியோராக உனக்கு ஒன்று தெரியும். அண்ட் அது சயின்டிஃபிக் ரூலாவோ இல்லை ஃபேக்டாவோ தான் இருக்கும். அந்த மாதிரியான இடங்களில் யூ கேன் யூஸ் ஜீரோ கண்டிஷன். அண்ட் ஜீரோ கண்டிஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, காஸ்லையும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் இருக்கும், எஃபெக்ட்லையும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் இருக்கும். அதோட யூஸ் என்னெல்லாம் அப்படின்னா, டு டாக் அபவுட் த ஃபேக்ட்ஸ், ட்ரூத்ஸ் ஆர் ரூல்ஸ் ஆஃப் நேச்சர். நேச்சரோட விதிகளை பற்றி, அதோட ஃபேக்ட்ஸை பற்றி, அதோட ரூல்ஸை பற்றிலாம் பேசும்பொழுது நீங்கள் ஜீரோ கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். நீங்கள் ஐஸை வந்து ஹீட் பண்ணிங்கன்னா அது மெல்ட் ஆகும். அது வேறு ஏதாவது ஆகுமா? ஆகாது. அது வந்து ஒரு ரூல் அப்படி தானே, அது வந்து ஒரு ஃபேக்ட் அப்படி தானே. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் ஜீரோ கண்டிஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பாருங்கள், ஹீட் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், மெல்ட்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். If it rains, the ground gets wet. மழை பெஞ்சதுன்னா கிரவுண்ட் வந்து நனையும். Rains, gets. Again simple present tense யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு நேச்சரோட ஃபேக்ட் சொல்லுது. If you don't water plants, they die. நீங்கள் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலை அப்படின்னா அது வந்து வாடிரும். இந்த இடத்துல டை அப்படின்றது சாகுரும் அப்படின்றதுக்கான மீனிங் இல்லை, வாடிரும் அப்படின்றத இப்படி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜீரோ கண்டிஷனாக என்ன, ஜென்ரல் ட்ரூத்தை பற்றியும் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை பற்றியும் பேசும், அவ்வளோதான். அண்ட் காஸ்ட்லையும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் இருக்கும், எஃபெக்ட்லையும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் இருக்கும். இந்த ரெண்டும் தான் நீங்கள் ஜீரோ கண்டிஷனை பற்றி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். A zero conditional sentence is in one which refers to a general truth. It denotes situations in which a particular thing or action always result in other. In zero conditional sentences, both the dependent clause and independent clause. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் அகெயின் சொல்கிறேன். டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அகெயின் நான் சொல்கிறேன். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்றது என்னென்னா, அதால் தனியாக நின்று ஒரு மீனிங் தர முடியும். இட் மேக் கம்ப்ளீட் சென்ஸ் அண்ட் இட் ஹேஸ் சப்ஜெக்ட் வேர்ப். அது சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும், அதால் தனிச்சு நின்று ஒரு ஃபுல் மீனிங்கை தர முடியும். வேறஸ் டிபெண்டன்ட் கிளாஸில் அப்படி அது வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தேவைப்படும். இதுதான் இது ரெண்டுக்குமான வித்தியாசம். அண்ட் எஃபெக்ட் அப்படின்றது இங்கே இண்டிபெண்டன்ட் கிளாஸில் இருக்கும், if clause வந்து இங்க dependent clauseல இருக்கும். In zero conditional sentences, both the dependent clause and the independent clause are written in simple present tense. This is mainly due to the fact that outcomes are guaranteed. ஏன் இதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா அவுட்கம் வந்து நமக்கு உறுதியாக தெரியும்.
தண்ணியை சூடு பண்ணால் அது ஆவியாகும், ஐஸை ஃப்ரீஸ் பண்ணால் அது சாலிடாக மாறும். உறுதியாக உனக்கு தெரியும்ல, அவுட்கம் ஆர் கேரண்டி உறுதியாக உனக்கு தெரியும் இதுதான் எஃபெக்ட் நடக்க போகுது அப்படின்னு. அதனால தான் இதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். when you smoke your lungs are affected. நீ ஸ்மோக் பண்ணால் அது வந்து ஒரு பேட் ஹேபிட் தானே, உங்கள் லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சொல்லணும். இஃப் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம வென்னும் யூஸ் பண்ணலாம். வென் யூஸ் பண்ணிக்க இது எப்படி இஃப் கிளாஸ் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது, அது தப்பு. இஃப் வென் ரெண்டுமே வரலாம் இந்த ஜீரோ கண்டிஷனில் அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ப்ரெஸ் த பட்டன் த லைட் டர்ன்ஸ் ஆன். நீங்கள் பட்டனை தொட்டிங்க அப்படின்னா லைட் வந்து ஆன் ஆகும். ப்ரெஸ் டர்ன்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ டோன்ட் எக்ஸசைஸ் யூ கெயின் வெயிட். நீங்கள் வந்து ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணலாம், நீங்கள் வெயிட் போட்டுருவீங்க. அகெயின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அது வந்து ஒரு ஃபேக்டர் சொல்லுது. ஸோ இதுதான் ஜீரோ கண்டிஷனுக்கான ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஜீரோ கண்டிஷன் நம்ம என்ன பார்த்தோம், காசு இது. ஸோ எஃபெக்ட் வந்து ஷுவராக உனக்கு தெரியும். பட் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நமக்கு வந்து எஃபெக்ட் வந்து உனக்கு ஷுவராக தெரியாது, நாட் கேரண்டீட், உறுதியாக உனக்கு தெரியாது. நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். இது கம்ப்ளீட்டாக தப்புன்னு சொல்ல முடியாது. இட் மே ஹேப்பன், இட் மே நாட் பி ஹேப்பன். அந்த மாதிரியான இடங்களில் யூ கேன் யூஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் புரியும். இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ் த எக்ஸாம். இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ் த எக்ஸாம். நீ நல்லா படிச்சனா நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். சான்சஸ் ஆர் தேர்ல, உனக்கு உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எஃபெக்டில் வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். காஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், எஃபெக்டில் வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னா என்ன, V1, அதுதான் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டடி ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள். இஃப் இட் ரெயின்ஸ் வி வில் ஸ்டே அட் ஹோம். மழை பெஞ்சது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கலாம். உன்னால் உறுதியாக சொல்ல முடியாது மழை கண்டிப்பாக பெய்யும், நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு உன்னால் உறுதியாக சொல்ல முடியாது. மழை பெஞ்சதுன்னா நம்ம வீட்டில் இருக்கலாம், பெய்யாமலும் இருக்கலாம், பெய்யாமல் இருந்தால் நம்ம வெளியில் போகலாம். ஸோ உன்னால் ஷோராக ஒன்று சொல்ல முடியலாமா, அன்சர்டனிட்டியாக இருக்கீங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் யூ கேன் யூஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ். இஃப் யூ ஆர் ஃபோக்கஸ்ட் யூ வில் அச்சீவ் யுவர் கோல்ஸ். நீ ஃபோக்கஸ்டாக இருந்த அப்படின்னா உன் கோலை வந்து நீ அச்சீவ் பண்ணலாம். நீ ஃபோக்கஸாக இல்லைன்னா நீ அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அன்சர்டைனிட்டி இருக்குல்ல, இந்த மாதிரியான இடங்களில் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் யூஸ் பண்ணணும். First conditional sentences are those sentences that express a situation in which the end result would be the one to most likely to happen. அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ் எப்படி இருக்குமா, அது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஷோராக ஜீரோ கண்டிஷனோட ஷோராக சொல்ல முடியாது, பட் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஹவெவர் இஸ் நாட் த கேரண்டீட் அவுட்கம். ஒன்னால் ஷோராக சொல்ல முடியாது, பட் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட ரூல். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இன் த இஃப் கிளாஸ், த டிபெண்டன்ட் கிளாஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இன் த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் which expresses the outcome that is most likely to happen in the future as a result of a other action expressed in the if clause. நான் சொன்னதே தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும், வேறஸ் மெயின் கிளாஸில் வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் இதோட ஸ்ட்ரக்சர். அண்ட் இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 90% நடந்துடும், 95% இது நடந்துடும். அந்த மாதிரியான இடங்களில் யூ கேன் யூஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் புரியும். இஃப் வி லீவ் நவ் வி வில் கேட்ச் த பஸ். இப்போ நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம பஸ்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அது நடந்துடும் அப்படி தானே, சீக்கிரம் கிளம்பிடு அப்போ தான் நம்மளால் பஸ்ஸை பிடிக்க முடியும். ஸோ நடந்துடும் அது அப்படின்ற பாசிபிளான விஷயங்களை நம்ம சொல்கிறதுனால யூ கேன் யூஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இஃப் ஐ see her tomorrow I will give her the book. நான் நாளைக்கு அவளை பார்த்தேன் அப்படின்னா நான் அவளுக்கு அந்த புக்கை கொடுத்துருவேன். இஃப் யூ டோன்ட் லிசன் யூ வில் மிஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இஃப் யூ டோன்ட் லிசன் இஃப் கிளாஸ் வீடியோ யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீடியோ நீங்கள் ஒழுங்காக பார்க்கலன்னா உங்களுக்கு வந்து இஃப் கிளாஸ் புரியாது அப்படின்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் பார்த்துருவீங்க அப்படின்னு எனக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அதை பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய அதிகப்படியான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் யூ கேன் யூஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்றத இங்கே சொல்ல வரக்கூடிய மீனிங். நெக்ஸ்ட் கண்டிஷன் போகலாம். செகண்ட் கண்டிஷனல். Second conditional sentences are sentences in which hypothetical situations or unrealistic events that are not likely to ever happen are mentioned. Second condition என்னன்னா அது நடக்காது, அதாவது
ரியாலிட்டியை விட்டு மாறி இருக்கும், அன்ரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அன்ரியல் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரியாலிட்டியாகவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நானே இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய கடன் இருக்குது, எனக்கு சுற்றி இருக்கவங்களாம் என்கிட்ட கடன் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒரு ஆள்கிட்ட போய் சொல்கிறேன், இஃப் ஐ வேர் அ ரிச் விமன் ஐ வுட் ஃப்ளை ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறேன். இது நடக்காது. ஏன்னா இது வந்து அன்ரியல். ஏன் அப்படின்னா நடக்கவே நடக்காதுன்னு உன்னால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு இது நடக்காது, ஒரு 100% இது நடக்கும். ஏன்னா நானே ரியாலிட்டியில் கடன் வாங்கிட்டு இருக்கேன் சுற்றி. அப்போ நான் வந்து ஒரு பெரிய பணக்காரியாக தான், நான் வந்து ஊர்லாம் சுற்றுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபூலிஷாக இருக்குல்ல, அன்ரியலாக இருக்குல்ல. இந்த மாதிரியான இடங்களில் யூ கேன் யூஸ் செகண்ட் கண்டிஷன். அண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். இஃப் ஐ ஹேட் விங்ஸ் ஐ வுட் ஃப்ளை. எனக்கு ரெக்கை மட்டும் இருந்ததுன்னா நான் உலகத்தையே பறப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் மனுஷன், எனக்கு ரெக்கெல்லாம் இருக்காது. மேபி ஒரு கடவுள் வந்து எனக்கு ஒரு சூப்பர் பவர்லாம் கிடச்சா அது நடக்கலாம். அது உறுதியாக நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அன்ரியலான விஷயம். அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இஃப் வி லிவ்ட் இன் ஃப்ரான்ஸ் வி வுட் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் எவ்ரி டே. நான் இந்தியாவில் இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் சொல்கிறேன், நான் மட்டும் ஃப்ரான்ஸில் இருந்தேன்னா நான் வந்து ஃப்ரெஞ்ச் பேசுவேன் அப்படின்றது. மேபி நான் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் போகலாங்க, அங்கே போய் அதெல்லாம் பேசலாம். பட் இப்போதைக்கு அது நடக்காது இல்லை, அன்ரியலான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறல. இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். இஃப் ஷீ வேர் த பிரின்சிபல் ஷி வுட் சேஞ்ச் த ரூல்ஸ். இப்போ நம்ம அடிக்கடி நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போதெல்லாம் நம்ம பேசுவோம்ல, நான் மட்டும் பிரின்சிபலாக தான், நான் லேட்டாக வருவேன், நான் சீக்கிரம் போயிடுவேன், நான் எல்லாத்தையும் பாஸ் ஆக்கிவிட்டேன் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம்ல. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலான சிச்சுவேஷன், கற்பனையில் தான் இதெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் அன்ரியல். இது நடக்குமா? 100% இது நடக்கவே நடக்காதுன்னு ஒன்றால் சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் அன்ரியல் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே தான் இதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, பாஸ்ட் சிம்பிள் ப்ளஸ் வுட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். காஸில் வந்து பாஸ்ட் சிம்பிள் வரும், எஃபெக்டில் வுட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரக்சரில் தான் இருந்திருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் கண்டிஷன். Second conditional sentences are sentences in which hypothetical situations or unrealistic events that are not likely to ever happen are mentioned. In this type of conditional sentences, the tense used would be simple past tense for the if clause and use of the modal auxiliary along with the main verb in the independent clause. நான் ஆல்ரெடி சொன்னதான் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கற்பனையில் இந்த சிச்சுவேஷன்லாம் வச்சு இது நடந்தால் இப்படி பண்ணிடுவேன், இது இப்படி நடந்தால் இப்படி ஆயிரும், இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்லாம் சொல்லல. இதுதான் செகண்ட் கண்டிஷன் சொல்கிறோம். இந்த செகண்ட் கண்டிஷனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இஃப் கிளாஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கும், எஃபெக்டில் அதாவது மெயின் கிளாஸில் என்ன இருக்குன்னா வுட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கும். பட் வுட்டு மட்டும்தான் வருமானா வராது. மாடல் ஆக்சிலரிஸ் லைக் மைட், வுட், குட், ஷுட், இந்த மாதிரியான வார்த்தைகளும் எஃபெக்டில் ஒரு வுட்டு மட்டும்தான் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிப்பீங்க, விச் இஸ் ராங். இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு குட் ப்ளஸ் வரலாம், வுட் ப்ளஸ் வரலாம், ஷுட் ப்ளஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஓன் த லாட்ரி ஐ ஷுட் டொனேட். கரெக்ட், ஐ ஷுட் டொனேட். இது வந்து இஃப் கிளாஸ் தான், இஃப் கிளாஸில் இருக்க செகண்ட் கண்டிஷன் சென்டென்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஷுட்டு, வுட்டு, குட் இதெல்லாம் வரலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இஃப் ஐ ஓன் த லாட்ரி ஐ வுட் பை ஆல் த ஃபேமஸ் சூப்பர் கார்ஸ். ஸோ இந்த இடத்துல வுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் ஐ ஹேட் அ சாய்ஸ் ஐ வுட் நெவர் மேரி அட் ஆல். எனக்கு மட்டும் ஒரு சாய்ஸ் தான், நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம பெரியவங்கலாம் சொல்லி கேட்டிருக்கோம்ல. ஸோ இங்கே பாருங்கள், இதில் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இஃப் கிளாஸில். இங்கே வுட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வுட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரலாம், குட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரலாம், ஷுட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பும் வரலாம். ஸோ இந்த விஷயங்கள் தான் நீங்கள் செகண்ட் கண்டிஷனல் கிளாஸில் ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், தேர்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ். The conditional sentences express alternate circumstances in the present. This is used to indicate that the outcome would have been different if there was a change in the past event mentioned in the dependent clause. The tense rules to be followed in the third conditional sentences are past perfect tense in the if clause, the dependent clause, the modal auxiliary verb would, should, could plus have plus past participle in the independent clause. இந்த தேர்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ் அப்படின்றது என்னன்னா, இது வந்து அன்ரியலிஸ்டிக். நான் மட்டும் சீக்கிரம் போயிருந்தா எனக்கு ட்ரெயின் கிடச்சிருக்கும். ஆக்சுவலி நீ ட்ரெயினை விட்டுருப்பேன், ஆனால் நீ ஃபோன் பண்ணி சொல்லுவல, நான் சீக்கிரம் போயிருந்தா எனக்கு ட்ரெயின் கிடச்சிருக்கும். நீ ட்ரெயினை விட்டுட்டு தான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற, பட் இப்படி நடந்துன்னா இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறல. ரியாலிட்டியில் அது நடக்காது. நான் மட்டும் ஒழுங்காக படிச்சிருந்தா நான் வந்து 90க்கு மேலே எடுத்துப்பேன், ஆனால் நான் இப்போ 80% தான் வச்சுருக்கேன். நீ ஆல்ரெடி உனக்கு மார்க் வந்துருச்சு, நீ 80% உனக்கு வந்துருச்சு, இனிமேல் யூ கான்ட் சேஞ்ச் இட். பட் நீ அதை யார்ட்டையாவது சொல்லும் போது இப்படி சொல்லுவேன், நான் இப்படி படிச்சிருந்தா இப்படி ஆயிருப்பேன். அந்த மாதிரியான இடங்களில் நீ தேர்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் கண்டிஷன்றது என்ன அப்படின்னா, அது நடக்காது, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேர்ட் கண்டிஷனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இஃப் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்திருக்கும்,
எஃபெக்டில் ஏதோ ஒரு மாடல் ஆக்சிலரி ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், V3 ஃபார்ம், V1 V2 V3ன்னு சொல்லுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், அதுதான் V3. ஸோ அந்த V3 தான் எஃபெக்டில் ஒரு தேர்ட் கண்டிஷனில் அப்படின்றதான் இதற்கான ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். இஃப் ஐ ஹேட் பீன் தேர் ஐ வுட் ஹவ் ஷுர்லி ஹெல்ப் யூ இன் ஒன் வே ஆர் அனதர். நீ வந்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கவே முடியாது, பட் அவங்க வந்து உன்ட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் அன்றைக்கி வந்து ஸ்டக் ஆகி நின்றுட்டேன், நான் ரோட்டில் பைக்கில் போயிருக்கோம், என்னோட பைக் வந்து ரிப்பேர் ஆகி நின்றுச்சு அப்படின்னு உன்னோட சொல்லும்போது நீ சொல்ல, நான் மட்டும் இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் இப்போ அவங்க வந்து அதை உன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல நீ சொல்கிற, நான் மட்டும் அந்த இடத்துல அன்றைக்கி அது இருந்திருந்தா அதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அது இட் இஸ் நாட் பாசிபிள். யூஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் தம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் யூ கேன் யூஸ் தேர்ட் கண்டிஷன். இஃப் அனீஷ் ஹேட் பீன் வித் மீ ஹி வுட் ஹவ் நோன் ஹவு டு மேக் மீ ஃபீல் பெட்டர். உனக்கு வந்து ஒரு இடத்துல ரொம்ப லோன்லியாக இருக்குது, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் அனீஷ், அவன் மட்டும் இருந்திருந்தானா அந்த இடத்துல நான் வந்து நல்லா ஒரு ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன்ல, அந்த இடத்துல அவனே இல்லை, பட் அவன் இருக்கிறதா நினச்சி நீ பேசுகிறல்ல, ஒரு இம்பாசிபிளான விஷயத்தை நீ எக்ஸ்பிளைன் பண்ணுற. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் தேர்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஐ வுட் ஹவ் பாஸ் த எக்ஸாம். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட், V3 ஃபார்ம், பாஸ்ட் பர்ஃபெக்ட், நான் மட்டும் ஒழுங்காக படிச்சிருந்தேன் அப்படின்னா நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிருப்பேன், நீ ஆல்ரெடி ஃபெயில் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள், would ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குல்ல. ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஷி ஹேட் லெஃப்ட் ஏர்லியர் ஷி வுட் ஹவ் காட் த ட்ரெயின். அவள் மட்டும் சீக்கிரம் கிளம்பியிருந்தா அப்படின்னா அவள் ட்ரெயினை பிடிச்சிருப்பா. ஷி லெஃப்ட் த லேட் ஸோ ஷி மிஸ்ட் இட். அவள் வந்து ட்ரெயினை விட்டுட்டா, பட் அவள் சொல்லும் போது இப்படி சொல்லலாம்ல. அந்த மாதிரியான இடங்களில் தான் தேர்டு கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, காஸ்டில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்போம், எஃபெக்டில் ஏதாவது ஒரு மாடல் ஆக்சரி ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் இந்த எல்லா சென்டென்ஸுமே வந்திருக்கும். இஃப் வி ஹேட் டேக்கன் அ டாக்ஸி வி வுட் ஹவ் ரீச்ட் ஆன் டைம். இஃப் வி ஹேட் லிசன் டு மீ ஹி வுடன்ட் ஹாவ் மேட் தட் மிஸ்டேக். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நான் ஒரு 2 ஸ்லைட் காட்டுறேன், அதில் எல்லாமே ஒரு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். பாருங்கள், ஜீரோ கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் அண்ட் தேர்ட் கண்டிஷன். ஜீரோ கண்டிஷனில் இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், எஃபெக்டில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். வேறஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் காஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இங்கே வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் எஃபெக்டில் வரும். செகண்ட் கண்டிஷனில் சிம்பிள் பாஸ்ட், வுட் ப்ளஸ், இங்கே வுட் மட்டும் வராது, ஏதாவது ஒரு மாடல் ஆக்ஸ் லைக் குட், ஷுட் அதெல்லாம் கூட வரலாம். அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸும் வரலாம். லாஸ்ட் கண்டிஷன், அதாவது தேர்ட் கண்டிஷனில் காஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரலாம், எஃபெக்டில் வுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆர் குட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரலாம். அடுத்த ஸ்லைட் பாருங்கள். ஜீரோ கண்டிஷனில் ரியல், அதாவது 100% உனக்கு அவுட்கம் தெரியும், கேரண்டியாக இதுதான், நீ வந்து தண்ணியை சூடு பண்ணால் அது ஆவியம், கேரண்டியாக உனக்கு தெரியும், அது ஜீரோ கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 90% நடக்கலாம், வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது, நான் சீக்கிரம் போயிட்டா நான் ட்ரெயினை பிடிச்சிருவேன், ஸோ வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. செகண்ட் கண்டிஷனில் வந்து இமேஜினரி ஞாபகம், ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், ஃபேண்டசி, நான் மட்டும் பிரின்சிபலாக தானே நான் ரூல் எல்லாம் மாற்றிடுவேன், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அது வந்து நடக்காது, 99% நடக்காது. பட் மேபி நீ பெரிய பொண்ணாய் இல்லை நீ ஒரு பெரிய பையனாய் பிரின்சிபலாகி நீ அந்த ரூலெல்லாம் கொண்டு வரலாம். பட் இப்போதைக்கு அது நடக்காது, அன்ரியலாக இருக்குல்ல, இமேஜினரி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு கண்டிஷன் நடக்கவே நடக்காது, இம்பாசிபிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேர்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்தெந்த கண்டிஷன் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிரியேட் யுவர் ஓன் சென்டென்சஸ். வீடியோ இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, நான் இப்போ உங்களுக்கு ரூல்ஸ், யூசஸ், ஸ்ட்ரக்சர், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்தோம்ல, இதை பயன்படுத்தி எனக்கு நீங்கள் ஜீரோ கண்டிஷனுக்கு, ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு, செகண்ட் கண்டிஷனுக்கு, தேர்ட் கண்டிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. அங்கே உங்கள் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்து கரெக்ஷன்ஸும் வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இஃப் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அதற்கான ரூல்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டியும் கொடுத்துருக்கேன். அதை எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வில் see you in the next class. Thank you so much.